எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பானுமாமி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி 5 பேருக்கு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. 200 துவரம்பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் விட்டு நல்லா 4 விசில் வரும்படி நல்லா விசில் வச்சு இறக்கி எடுத்து கடைஞ்சி நல்லா வச்சுக்கங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி அதம் வச்சுக்கங்க. ஒரு கடாயில் அடுப்பில் போட்டு ஒரு கடாயை வச்சு ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் விட்டால் போதும். அரை ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு கடலப்பருப்பு, 1 ஸ்பூனு உளுந்து, 2 ஸ்பூனு தனியா, ஒரு 7 வரமிளகா 2 கிள்ளி கூட போட்டு நம்ம வறுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு வறுத்துங்க. 2 ஸ்பூனு தேங்காய் பொடி போடணும். தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, பத்தையாக இருந்தாலும் 2 ஸ்பூனு போட்டு அதையும் மொத்தமாக சேர்த்து வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கங்க. அது ஆறுனதும் அதை அரைச்சி வச்சுக்கிங்க. இந்த புளி கரைசல் வச்சுருக்கீங்க. ஒரு 1/4 கிலோ வெள்ளை பூசணி வாங்கிங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிடி சாம்பார் வெங்காயம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சாம்பார் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கி அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. சீக்கிரமாக வெந்துடும். சாம்பார் வெங்காயமும் இந்த வெள்ளை பூசணியும் சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, சாம்பார் பொடி பவுட்ரு, அதை எடுத்து தூவி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு அதில் ஒரு கொதி தான் வரணும். அந்த பொடி போட்டதுக்கப்புறம் நிறையா நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வரங்காட்டியுமே அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து ஒரு முணுக்குன்னு வரும் கொதி. ரொம்ப தலைப்புலனே தட்டு போட்டு மூட வேணாம். இந்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் நல்லா கலந்து தட்டு போட்டு மூடி இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். இது 5 பேருக்கு தாராளமாக போதும். சரியான அளவு சொல்லியிருக்கேன். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த ஒரு ரெசிபியோட நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.